இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன இடத்துலையே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு மேலே அடுக்கி விற்பனைக்காக இருக்கிற நிறைய டூப்ளெக்ஸ் வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை இப்படி ஒரு வீடு இருக்கான்னு ஆச்சரியப்படுற மாதிரி 4.5 சென்ட் இடங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை நிறைய பேர்த்தோட கனவு வீடுன்னே சொல்லாங்க. ஏன்னா லேண்டு 4.5 சென்ட் இருக்கிறனால ஃபியூச்சரில் நல்லாவே அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஃபியூச்சரில் நம்ம வாரிசுங்களுக்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த ஸ்பேசியஸான பிளானிங்கை வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே கட்டிக்கலாம், இல்லாட்டி நம்ம ரெண்டல் விட்டு வாடகையாகவும் சம்பாதிச்சிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் இது. இப்படிப்பட்ட ஒரு வீட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு இதுதாங்க. 4.5 சென்ட் இடத்துல 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் ஐவரி அண்ட் டார்க் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு நீட்டாக மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே எலிவேஷனை கவர் பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி வாசல் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் வரைக்கும் அந்த எலிவேஷனை கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விக்கெட் கேட்டும் இருக்குது. கார் போகிறதுக்காக ஒரு பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது 16க்கு 17ன்னு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா. 2 காரை கூட தாராளமாக நிறுத்திக்கலாம், நிறைய டூ வீலர்ஸ் நிறுத்திக்கலாம். கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே அந்த டைமண்ட் ஷேப் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டச் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த இடத்துல அந்த EB மீட்டர் பாக்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. விக்கெட் கேட்டு ஏதோ இங்கே இருக்குங்க. கார் பார்க்கிங்லேருந்து வீட்டோட டோர் போகிறதுக்காக இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது. கிரானைட் ஸ்டெப்ஸ் தான், ஆன்டிஸ்கிட் கிரானைட்டுங்க. அது பக்கத்துலேயே ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோரு. வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குது. நல்ல பெரிய ஃப்ரேம் ஒர்க்கோட நல்ல ஒரு நீட்டான டிசைனில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு கருவையும் கொடுத்து தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட மெயின் டோர். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 17ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலுமே நல்லா ஸ்பேஷியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்மேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கிளாஷி ஃபினிஷிங் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெளிச்சத்துக்காக இங்கே இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும் நார்மல் உட்டன் விண்டோவும் இருக்குது. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல டிவி மாட்டிக்கிற மாதிரியான டிவி நீட்டில் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு சாக்கெட்ஸு, ப்ரொவிஷன்ஸு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். டோர்லாமே இந்த மாதிரி யூனிக்கான பேட்டர்னில் ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக தான் மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. ஹாலில் பார்த்த மாதிரி அதே டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. RCC லேப்ட் இருக்குது. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2மே உட்டன் விண்டோஸாக, கிராஸ் வென்டிலேஷனுக்காக உட்டன் விண்டோஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு, ஹூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தான் இங்கே ஹூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, தொட்டெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோருங்க. ஒரு வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸு, வெஸ்டர்ன் கிளாஸட் இது எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு அதே பேட்டர்னில் லைட் கலர் வித் டார்க் ப்ரௌன் கலர் தீமில். சீலிங் வரைக்கும் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசருக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இப்போ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி ரெடியாகவே வச்சுருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். கிச்சன் கம் டைனிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் போகிறோம். வர வழியிலே இங்கே பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க, ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைனிங் ஏரியா தான். 10க்கு 11ங்கிற அளவில் நல்ல லென்த் அமைஞ்சிருக்கு. கார்னரில் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அழுக்கு தண்ணியெலாம் தெரிச்சா அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக டைல்ஸை இங்கே உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வேணும்னா இதை வந்து நம்ம பூஜா கேபினெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றியுமே டைல்ஸும் இங்கேயும் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரானைட் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே வெளிச்சத்துக்காக ஒரு உட்டன் விண்டோவும் இருக்குங்க. இப்போ நம்ம கிச்சன் வந்துட்டோம். கிச்சன் வந்து 8க்கு 11ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாமே எல் டைப்பில் கவுண்டர் டாப் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு, சிங்க் வந்து SSTயில் வந்துருக்கு. கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸும் இருக்குங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனும் மாட்டி வச்சுட்டாங்க. எந்த லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லேப் கபோர்டும் இருக்குது. அது போக கீழே பேஸில் வந்து கட்லரி யூனிட்டு, ஆயில் க்ளோ ட்ரே இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேங்க்ரி யூனிட் நிறையா உட்டன் ஷெல்ஃபோட அமைஞ்சிருக்கக்கூடிய பேங்க்ரி யூனிட்டும் இருக்குது. இந்த இடத்துலையும் கிளாஸ் ஷெல்ஃபோட ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க கிச்சனில். இது வந்து 3rd கிட்ஸ் பெட்ரூம். இது 2nd மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட் நம்ம இந்த 2nd மாஸ்டர் பெட்ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இந்த 2nd மாஸ்டர் பெட்ரூமோட அளவும்
10க்கு 16ங்கிற அளவு தான் இருக்குது. ஸோ டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் எங்கேயுமே மாறல, ஒரே மாதிரி தான் இருக்குது. வாலுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் வெளிச்சத்துக்காக 2 வுட்டன் விண்டோஸும் இருக்குங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆர்சிசி லேப்டும் இருக்குங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் இதுதான் 8க்கு 4ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன், பை ஃபிட்டிங்ஸ், கீசருக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் கிரே வித் லைட் ஒயிட் கலர் தீமில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் மேட் ஃபினிஷிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பொறுத்த வரைக்கும். இது வந்து 3rd கிட்ஸ் பெட்ரூம். 10க்கு 10ங்கிற அளவில் இந்த 3rd கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஆர்சிசி லேப்ட் இருக்குது. அப்புறம் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக வுட்டன் விண்டோஸ், வால் ஷெல்ஃப் எல்லாமே இருக்குங்க இந்த கிட்ஸ் பெட்ரூமில். இது போக இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இப்போ நம்ம அவுட்ரு பாத்ரூம் பார்க்க போகிறோம். வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியா இருக்குது. நம்ம போர்ட்டிகோ போய் அப்புறம் நம்ம அந்த சந்து வழியாக அவுட்ரு பாத்ரூம் பார்த்துடலாம். இந்த போர்ட்டிகோ பக்கத்தில் ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அவுட்ரு பாத்ரூம் போகிற ரோடு. பேக் ஏரியாவில் வந்து இப்படி வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து அவுட்ரு பாத்ரூம் 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இண்டியன் கிளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. லிண்டல் லெவல் வரைக்கும் இங்கே டைல்ஸும் ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஒரே பேட்டர்ன் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடு போயிட்டு வீட்டோட அந்த சைடு செட் பேக் ஏரியா வந்து பார்த்துடலாம். அங்கே வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல் போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டோங்க, ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து வீட்டோட போர்வெல் இருக்குது. இது வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலை. இந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வீட்டோட வாட்டர் சம்ப் இருக்குங்க. இது வந்து வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது ஸ்டார் கேஸ்க்கு கீழே. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. இது வந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஸ்டெப்ஸு. ஃபுல்லாமே இங்கே வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸில் வந்து இங்கே வந்து ஒரு வாட்டர் டேங்க் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். எல்லாமே பில்லர்ஸ் ரைஸ் பண்ணி தான் இந்த வீட்டையே கட்டியிருக்காங்க. சுற்றியும் நீங்கள் பார்க்க முடியும் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து 4.5 சென்ட் இடம். இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வேளங்கண்ணி சர்ச் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஜஸ்ட் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.